வணக்கம் மக்களே. இன்று நம்ம பிக் மாஸ்டர்ல பார்க்க இருக்கக்கூடிய பாடத்தலைப்பு சுற்றுச்சூழல் இடர்பாடுகள். நாம் அமைதியான மற்றும் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு தூய்மையான சுற்றுச்சூழல் மிகவும் அவசியம். ஆனால் நம்முடைய அலட்சிய போக்கினால் அத்தகைய சுற்றுச்சூழல் தினந்தோறும் மாசடைந்து கொண்டே வருகிறது. அத்தகைய மாசுபாடு கடந்த சில ஆண்டுகளில் உச்சத்தை தொட்டுவிட்டது என கூறலாம். உதாரணமாக, திடீரென வெள்ளப்பெருக்கு, புயல்கள் போன்றவை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. சுற்றுச்சூழல் இடர்பாடுகளில் மிக முக்கியமானது மாசுபாடு. மாசுபாடு என்பது இயற்கை காரணங்களாலும் மனித செயல்பாடுகளாலும் சுற்றுச்சூழலில் உள்ள இயற்பியல், வேதியியல், உயிரியல் பண்புகளில் ஏற்படுகின்ற மாற்றங்களே. இத்தகைய இயற்பியல் ரீதியாகவும் வேதியியல் ரீதியாகவும் உயிரியல் ரீதியாகவும் ஒரு விரும்பத்தகாத மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காரணிகளை மாசுபடுத்திகள் என அழைக்கிறோம். இத்தகைய மாசுபடுத்திகள் விரைவில் சிதைவடையக்கூடியவை, மிக மெதுவாக சிதைவடையக்கூடியவை, சிதைவடையாத மாசுபடுத்திகள் என மூன்றாக பிரிக்கப்படுகிறது. விரைவாக சிதைவடையக்கூடிய மாசுபடுத்திகள் என்றால் நாம் வீட்டிலிருந்து வெளிவருகின்ற கழிவுநீர். மெதுவாக சிதைவடையக்கூடிய மாசுபடுத்திகள் என்றால் டிடிடி. சிதைவடையாத மாசுபடுத்திகள் என்றால் காரியம், காட்மியம், குரோமியம், நிக்கல் போன்ற நச்சு பொருள்களை கொண்டவை. காற்றை மாசுபடுத்தக்கூடிய மாசுபடுத்திகளில் ஒன்று குளோரோஃபுளோரோ கார்பன், அதாவது சிஎஃப்சி, 2 தூசிகள் மற்றும் துகள்கள், 3 கார்பன் மோனாக்சைடு, 4 கார்பன் டை ஆக்சைடு, 5 சல்பர் டை ஆக்சைடு, 6 நைட்ரஜன் ஆக்சைடு. இத்தகைய மாசுபடுத்திகளுடைய மூலாதாரம் ஒன்று போக்குவரத்து மூலாதாரங்கள், குறிப்பாக வானூர்திகள், மகிழுந்துகள், பேருந்துகள் போன்றவையாகும். இரண்டாவது நிலையான மூலாதாரங்கள் தொழிற்சாலை, மின் உற்பத்தி நிலையங்கள், கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் ஆகும். மூன்றாவது மூலாதாரம் பரப்பு மூலாதாரம். இவை குறிப்பாக எண்ணெய் மற்றும் வாயு நிலையங்கள், நகரங்கள் உருவாக்குதல் மற்றும் வேளாண்மை உரங்கள். நான்காவதான மூலாதாரங்கள் இயற்கை மூலாதாரங்கள் ஆகும். காற்றில் வருகின்ற தூசிகள், காட்டுத்தீ, எரிமலைகள் போன்றவை. காற்று மாசுபடுத்தினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் இவை அனைத்து உயிரிகளையும் பாதிக்கின்றன. சுவாச கோளாறுகளை உயிரினங்களில் ஏற்படுத்துகிறது. உயிரினத்தினுடைய உடலில் எதிர்ப்பு சக்தியை குறைக்கிறது. பெரும்பாலும் இதய நோயாளிகளுக்கான ஆபத்தை அதிகரிக்கிறது. வளிமண்டலத்தில் காணப்படுகின்ற அளவுக்கு அதிகமான கார்பன் மோனாக்சைடு இரத்தத்தில் உள்ள ஹீமோகுளோபினுடன் ஈர்ப்பினை ஏற்படுத்தி கொண்டு தலைவலி, மங்கலான பார்வையையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதே போல பனிப்புகையை ஏற்படுத்துகிறது. பனிப்புகை என்பது காற்றில் காணப்படுகின்ற சிறிய துகள்களாகும். இவை புகை மற்றும் மூடுபனியும் கலந்த ஒரு கலவை. இத்தகைய பனிப்புகையானது மனிதனுடைய பார்வை திறனை குறைக்கிறது. ஆஸ்மா போன்ற நோயாளியினுடைய சுவாசத்தை கடினமாக்குகிறது. அதே போல பெராக்சி அசிட்டைல் நைட்ரேட் வெப்பத்தினால் எளிதில் சிதைவடைந்து கண் எரிச்சலை தரக்கூடியது. காற்று மாசுபடுத்திகளால் உலக வெப்பமயமாதல் ஏற்படுகிறது. குறிப்பாக பசுமை இல்ல வாயுக்களினுடைய அடர்வு அதிகரிப்பதால் இச்செயல் ஏற்படுகிறது. அதே போல ஓசோன் படலங்கள் சிதைந்து மெலிந்து போகிறது. மிக முக்கியமாக எதிர்காலத்தில் நாம் சந்திக்க இருக்கின்ற காற்று மாசுபடுத்திகளில் அமில மழையும் ஒன்று. அமில மழை என்பது கந்தக அமிலம் அல்லது நைட்ரிக் அமிலம் போன்ற அமில பொருட்களை கொண்ட ஒரு மழை பொழிவு. இவற்றினால் மரங்களும் கடல்வாழ் விலங்குகளும், குறிப்பாக பவளப்பாறைகள் மிக மிக பாதிப்படைகின்றன. நம் நாட்டில் காணப்படுகின்ற ஒரு பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்ட தாஜ்மஹால் கூட காற்று மாசுபாட்டினால் அங்குள்ள வெள்ளை பளிங்கு கற்கள் எல்லாம் தற்சமயம் மஞ்சள் நிறத்தில் மாறி காணப்படுகின்றன. இத்தகைய காற்று மாசுபாட்டினை கட்டுப்படுத்துவதற்காக நாம் செய்ய வேண்டியவை மரம் நடுதல், காடுகளை உருவாக்குதல், வாகனங்களின் வினைவேக மாற்றிகள் மாசுபடுத்துகின்ற வாயுக்களை குறைக்க உதவுகின்றன. அதே போல வாகனங்களில் டீசல், பெட்ரோல் வெளியேற்றக்கூடிய வடிகட்டிகள் அத்தகைய துகள்களை தடுத்து நிறுத்துகின்றன. தொழிற்சாலைகளிலும் நிலை மின் வீழ்படிவாக்கிகள் பயன்படுத்தப்பட்டு
மாசுக்கள் குறைக்கப்படுகின்றன. சாலை போக்குவரத்தை சீர்படுத்துதலும் காற்று மாசுபாட்டினை மிக மிக மெதுவாக குறைத்துக் கொள்கின்றன. சாலை ஓரங்களிலெல்லாம் மரங்களை நடுதல். நம் நாட்டில் தற்சமயம் தூய்மை இந்தியா திட்டம் ஊக்குவிக்கப்படுகிறது. வாகனங்களிலிருந்து வெளிவருகின்ற கார்பன் உமிழ்வுகளை குறைத்துக் கொள்ளுதல், புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் பயன்பாட்டை ஊக்குவித்தல், பட்டாசுகள் விற்பனையை வரைமுறை செய்தல், அதேபோல சுற்றுச்சூழல் தொடர்பான இந்த காற்று மாசுபடுத்திகளுடைய சட்டங்களை கடுமையாக்கி அவற்றை செயல்படுத்துதல். காற்று மாசுபடுத்திகளுடைய சட்டம் என்பது கிட்டத்தட்ட 1981 ஆண்டு இயற்றப்பட்டு 1987 ஆண்டு அது திருத்தியும் அமைக்கப்பட்டது. அவற்றின் அடிப்படையில் தான் 2020 ஆண்டில் பாரத் நிலை 6 என்ற விதிமுறைகளை செயல்படுத்த அரசு முடிவு செய்தது. அதேபோல பசுமை அமர்வும் தேசிய பசுமை தீர்ப்பாயமும் அமைக்கப்பட்டது. இத்தகைய கடுமையான சட்டத்தினால்தான் இப்பொழுது காற்றினுடைய தரத்தை நாம் பராமரித்துக் கொள்கின்றோம். இத்தகைய காற்றின் தரத்தை காற்று தர குறியீட்டு எண்ணால் வழங்கப்படுகிறது. காற்றுத்தர குறியீட்டு எண் என்பது குறிப்பிட்ட கால அளவில் காற்று எவ்வாறு மாசடைகிறது என்பது பற்றி பொதுமக்களுக்கு தெரியப்படுத்த அரசு பயன்படுத்துகின்ற ஒரு எண்ணே காற்று தர குறியீட்டு எண். இத்தகைய காற்று தர குறியீட்டு எண்ணில் 300க்கு மேலாக காணப்பட்டால் அத்தகைய காற்று மிகவும் ஆரோக்கியமற்றது, கேடு தரக்கூடியதாகும். 100 வரை உள்ள காற்றே அனைத்து உயிரினங்களுக்கும் மிதமானது, சிறந்தது, ஆரோக்கியமானது. சுற்றுச்சூழல் மாசுபாட்டில் 2வது இடத்தில் காணப்படுவது நீர் மாசுபாடு. நீரினுடைய இயற்பியல், வேதியியல் மற்றும் உயிரியல் தன்மையில் ஏற்படுகின்ற மாற்றங்களே நீர் மாசுபாடு. நீர் மாசுபாட்டிற்கான மூல ஆதாரங்கள்: 1. மைய மூல ஆதாரம். நீர்நிலைகளில் கழிவுநீர் குழாய்கள் மூலமாக மாசுபடுத்திகளை வெளியிடுதல், குறிப்பாக தொழிற்சாலை, நிலத்தடி சுரங்கம், எண்ணெய் கிணறுகள். 2வது மையமற்ற மூலாதாரங்கள். ஒரு இடத்தில் வெளியிடப்படுகின்ற மாசினுடைய மூலாதாரத்தை நாம் கண்டறிய இயலாதவாறு காணப்படுகின்றன. அத்தகைய மையமற்ற மூலாதாரங்கள் அமிலமழையை கூட ஏற்படுத்தி விடுகிறது. குறிப்பாக நீர்நிலைகளில் கொட்டப்படுகின்ற நெகிழி பொருட்கள், வேளாண்மையில் பயன்படுத்தப்படும் வேதிப்பொருட்கள். நீர் மாசுபாட்டின் 3வது மூலாதாரம் கசிவுகளும் மற்றும் சிந்துதலும். கடற்கரை பகுதிகளில் எண்ணெய் கிணறுகளை தோண்டுதல், எண்ணெய் கசிவுகள், கடலினுள்ளே எண்ணெய்கள் வெளியேற்றப்படுதல் போன்றவையெல்லாம் நீர் மாசுபாட்டின் 3வது மூலாதாரங்கள். குறிப்பாக ஜனவரி 28, 2017 சென்னையில் உள்ள எண்ணூர் துறைமுகத்தில் 2 சரக்கு கப்பல்கள் மோதியதால் கடலில் எண்ணெய் கிட்டத்தட்ட 34 கிலோமீட்டர் தூரத்திற்கு பரவி பாதிப்பினை ஏற்படுத்தியது. நீர் மாசுபாட்டின் மூலாதாரங்களில் 4வது நகராட்சி கழிவுகள், நம் வீடுகளிலிருந்து வெளியேற்றப்படுகின்ற கழிவுநீர். 5வது தொழிற்சாலை கழிவுகள், தொழிற்சாலையிலிருந்து வெளியேற்றப்படுகின்ற கன உலோகங்கள் மற்றும் கனிம கரிம பொருட்களை உள்ளடக்கிய கழிவுநீர் ஆகும். 6வது நீர் மாசுபாட்டு மூலாதாரங்கள் வேளாண்மை கழிவுகள். வேளாண்மை செயல்பாடுகளில் நாம் பயன்படுத்துகின்ற உரங்களும் தீங்குயிர் கொல்லிகளும். இத்தகைய நீர் மாசுபாட்டின் மூலாதாரத்தினால் ஏற்படும் விளைவுகள் இவை நீர் சூழ்நிலை மண்டலத்தையே முற்றிலும் அழித்து விடுகிறது. அது மட்டுமல்ல, நீரில் வாழக்கூடிய அனைத்து உயிரினங்களினுடைய உணவு சங்கிலிகளிலும் உணவு வலைகளிலும் இடையூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது. குறிப்பாக நீரில் கொட்டப்படுகின்ற எண்ணெய், நீரினுடைய மேற்பரப்பில் காணப்படுகின்ற எண்ணெய் கசிவுகளாலும் அல்லது எண்ணெய் பொருட்களாலும் அந்நீரில் வாழும் விலங்குகள் அனைத்தும் இறந்து விடுகின்றன. ஏனெனில் உயிரிய ஆக்சிஜன் தேவையும், பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் மற்றும் வேதிய ஆக்சிஜன் தேவையும் அதிகரித்து விடுகின்றன. இதனால் உயிரினங்கள் அங்கு கூட்டம் கூட்டமாக அழிந்து விடுகிறது. அதே சமயம் நீரின் தரமும் சீரழிந்து விடுகிறது. இத்தகைய நீரினை மனிதன் பயன்படுத்தும் போது கல்லீரல் அலர்ஜி, டைபாய்டு போன்ற நோய்களாலும் பாதிக்கப்படுகின்றான். அது மட்டுமல்ல, புளூரோசிஸ் என்ற நோயினையும் மனிதனுக்கு தந்துவிடுகிறது குடிநீரில் காணப்படுகின்ற புளூரைடு. இத்தகைய நீர் மாசுபாட்டினால் மிகை உணவூட்டத்திற்கு காரணமாகின்றன. இதனால் பாசி பெருக்கம் ஏற்படுகிறது. இத்தகைய பாசி பெருக்கம் சிவப்பு அலைகளாக கூட காணப்படுகின்றன. இவை நீர்வாழ் விலங்கினங்கள் அனைத்தையும்
இறப்புக்குள் தள்ளிவிடுகிறது. இத்தகைய நீர் மாசுபாட்டினை கட்டுப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகள் இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 21 படி தூய்மையான நீரை ஒவ்வொரு குடிமகனுக்கும் அளிப்பது என்பது அடிப்படை உரிமையாகும். அதேபோல 1974 ஆண்டு இயற்றப்பட்ட நீர் மாசுபடுத்துதல் சட்டத்தில் பிரிவு 17 முதல் 40 வரை நீர் மாசுபடுத்திகளை ஓடைகளிலோ, கிணறுகளிலோ, ஆறுகளிலோ, கடல்களிலோ விடுவதை தடை செய்திருக்கிறது. இவற்றை மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கண்காணிக்கிறது. அது மட்டுமல்ல, சுற்றுச்சூழல், காடுகள் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகம் என்பது நடுவண் அரசால் வழங்கப்பட்டிருக்கின்றன மற்றும் தேசிய நதிநீர் பாதுகாப்பு திட்டமும் காணப்படுகிறது. இத்தகைய தேசிய நதிநீர் பாதுகாப்பு திட்டத்தின் சிறப்பு அம்சம் என்றால், சாக்கடை கழிவுகள் ஆற்று நீரில் நேரடியாக கலக்காமல் அதை மடைமாற்றுகிறார்கள். அவ்வாறு மடைமாற்றப்பட்ட கழிவு நீரையும் சுத்திகரிப்பு மூலமாக சுத்தம் செய்யப்படுகிறது. அது மட்டுமல்ல, மக்களுக்கு ஒரு குறைந்த செலவில் கழிவறைகளையும் கட்டி கொடுத்து திறந்த வெளியில் மலம் கழிப்பதை தவிர்க்கிறது. இத்தகைய நீர் மாசுபாட்டினை தடுக்கக்கூடிய அல்லது கட்டுப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளில் மிக முக்கியமானது நமமி கங்கா திட்டம். அதாவது கங்கையை தூய்மைப்படுத்துவதற்கான ஒரு தேசிய குறிக்கோள் ஆகும். இவை ஜூன் 2014 20,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கங்கை நதியின் மாசுபாட்டினை தீவிரமாக குறைக்கவும் பாதுகாக்கவும் கங்கை நதிநீரை புத்துயிர் ஊட்டும் நோக்கங்களிலும் பயன்படுத்தப்பட்டன. இத்தோடு நின்றுவிடாமல் நீர் மாசுபாட்டினை நாம் முறைப்படுத்த வேண்டும். கழிவு நீர்களை வெளியேற்றப்படுவதற்கு முன்னரே அறிவியல் முறைப்படி அவை சுத்திகரிக்கப்பட்டுள்ளதா என்பதையும் கண்காணிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு தொழிற்சாலைகளும் கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலைகளை அருகாமையில் நிறுவிக்கொள்ள வேண்டும். வேளாண்மையில் செயற்கை உரங்களையும் தீங்குயிர் கொல்லிகளையும் பயன்படுத்துவதை கட்டுப்படுத்த வேண்டும் அல்லது குறைந்தபட்சம் முறைப்படுத்தவாது வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். இவை மிக முக்கியமான அவசியமான ஒன்றாக கூட கருதப்படுகிறது. நீர் மாசுபாட்டினால் நமது நாட்டில் 2006 ஆறுகளினுடைய எண்ணிக்கை 302 காணப்பட்டது. தற்சமயம் அவை 351 மாறியிருக்கிறது. சுற்றுச்சூழல் மாசுபாட்டில் மூன்றாவது ஒலி மாசுபாடு. தேவையற்ற அல்லது விரும்பத்தகாத ஒலியை இரைச்சல் என்று நாம் அழைக்கின்றோம். இத்தகைய ஒலியை டெசிபல் என்னும் அலகு கொண்டு அளக்கப்படுகிறது. இந்த ஒலி மாசுபாட்டினுடைய தொடக்க நிலை அளவு 120 டெசிபல். ஒலி மாசுபாட்டினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் அமெரிக்காவினுடைய சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அமைப்பின்படி இரைச்சலும் உடல் நலமும் ஒன்றுக்கொன்று நேரடி தொடர்புடையதாகும். காது கேளாமை, மன அழுத்தம், இதய நோய், உயர் இரத்த அழுத்தம் போன்ற செயல்பாடுகள் மனிதனுக்கு ஏற்படுகின்றன. நரம்பு தளர்ச்சி, கவலை ஆகியவையும் ஏற்படுகிறது. நினைவாற்றல் குறைவு, தீவிர வயிற்று வலியும் ஒலி மாசுபாட்டினால் ஏற்படுகிறது. துறைமுகங்களினால் ஏற்படும் ஒலி மாசுபாடு கடல்வாழ் விலங்குகளையும் கூட பாதிக்கிறது. அதிகப்படியான வானூர்திகள் செல்லும் சாலைகளில் பறவைகள் பாதிப்புக்குள்ளாகின்றன. பட்டாசு சத்தமும் கூட பறவைகளை மிரளச் செய்கின்றன. இத்தகைய ஒலி மாசுபாட்டினை கட்டுப்படுத்துவதில் மிக முக்கியமானது மரம் நடுதல். ஏனெனில் தாவரங்கள் மட்டுமே ஒளியினை உறிஞ்சி ஒளியின் அளவை குறைக்கின்றன. வாகனங்களை தொடர்ந்து பராமரிப்பது மூலமாக அவற்றில் ஏற்படுகின்ற இரைச்சல் மாசுபாட்டினையும் நாம் குறைத்துக் கொள்ளலாம். அதிக ஒளி உற்பத்தியாகக்கூடிய இடங்களில் பணியாற்றக்கூடிய பணியாளர்களுக்கு காது செருகிகளையும் காது அடைப்பான்களையும் வழங்க வேண்டும். இயந்திரங்களையும் அவ்வப்போது பராமரிப்பு செய்தால் ஒளியின் அளவு குறைக்கப்படும். மக்கள் நிறைந்திருக்கக்கூடிய இடங்களிலும் பொது இடங்களிலும் ஒலிபெருக்கியினுடைய பயன்பாட்டினை விதிமுறைகளுக்கு உட்படுத்தப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். ஒலி மாசுபாட்டினை விதிமுறைகள் அல்லது நெறிமுறைகள் 2000 ஆண்டில் பகல் நேரங்களில் 65 டெசிபல் எனவும் இரவு நேரங்களில் 55 டெசிபல் எனவும் வரையறுக்கப்பட்டது. இத்தகைய சட்ட விதிமுறைகள் இந்திய அரசியலமைப்பின் பிரிவில் 48A மற்றும் 51A ஆகும்.